அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான உயிர் சத்து தான் பார்க்க போறோம். இது வந்து ரிபோஃப்ளவின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விட்டமின் B2. இந்த விட்டமின் B2 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு ஊட்ட உயிர் சத்தா இது வந்து இருக்குது. 8 அத்தியாவசியமான நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்ல இந்த விட்டமின் B2வும் ஒன்றாக திகழ்கிறது. இது தண்ணீர்ல கரையக்கூடியதுனால நம்ம உடம்பால இதை சேர்க்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இதை நம்ம தினம் வந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விட்டமினா இது இருக்குது. இது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூறுகளை உடைச்சு ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சுதல் மற்றும் திசு பராமரிப்புக்கு மிகவும் ஒரு பயனுள்ள உயிர் ஊட்டச்சத்தா இது வந்து இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த விட்டமின் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவல்ல துணை புரியக்கூடிய ஒரு விட்டமினா இது திகழ்படுது. நம்ம உடம்புல வந்து ஆற்றல், அதாவது எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்த இது பயனுள்ள ஒன்றாக இருக்குது. நம்ம கண்ணு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. அந்த கண்ணு ஆரோக்கியத்தை வந்து இது பாதுகாக்குது. சிலருக்கு ஒற்றை தலைவலி ஏற்படும், அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு உயிர் ஊட்டச்சத்தா இது இருக்குது. நம்ம இளமைக்கு இருக்கக்கூடிய முடி மற்றும் தோல் பராமரிப்புக்கு இது பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. சில பேருக்கு இரட்டை சோகை ஏற்படும், அந்த இரட்டை சோகை வராம பாத்தீங்கன்னா இது தடுக்குது. புற்றுநோய் செல்களை, கேன்சர் செல்களை தடுத்து இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இந்த ஊட்டச்சத்து கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து வளர்ச்சிதை மாற்றம் அடைஞ்சாதான் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அந்த வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் B2 வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய குறைபாடினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி பார்ப்போம். நமக்கு பாத்தீங்கன்னா நரம்பியல் கோளாறுகள், சில பேருக்கு நரம்பியல் கோளாறுகள் ஏற்படும். அந்த நரம்பியல் கோளாறுகள் பாத்தீங்கன்னா சோர்வு, தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறது வந்து இந்த விட்டமின் B2 குறைபாடுனால ஏற்படுதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி சரியான வளர்ச்சி இருக்காது. அப்ப வளர்ச்சியில சிக்கலும் பாத்தீங்கன்னா இந்த B2 குறைபாடுனால ஏற்படுது. இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மங்கலான பார்வை, சிலருக்கு பெரியவங்கலாம் பாத்தீங்கன்னா கண் புரை ஏற்படும். அந்த கண் புரை ஏற்பட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலைமைக்கு அவங்க போவாங்க. அந்த கண் புரையும் பாத்தீங்கன்னா இந்த குறைபாட்டினால் ஏற்படுது. சில நல்லா பிரஷ் பண்ணுவாங்க, நல்லா வாயில சுத்தமா வச்சுக்குவாங்க, ஆனா ஈறுகளில் வீக்கம் ஏற்படும். தொண்டை இன்ஃபெக்ஷன், தொண்டை புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுது. சிலருக்கு பாத்தீங்கன்னா தோல்ல வந்து அலர்ஜி ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா உணவுகள்ல வந்து அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு 100 கிராம் எடுத்துக்கிறப்ப நமக்கு அதுல இருந்து எந்த அளவு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த இப்போ வந்து நம்ம பார்ப்போம். நம்ம பாதாம் அடிக்கடி எடுத்துக்குவோம், அதுல பாத்தீங்கன்னா 1.1 மில்லிகிராம் கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கடற்பாசி 3.7 மில்லிகிராம். அடுத்தது பாத்தீங்கன்னா 0.1 மில்லிகிராம். கீரை பிரக்கோலியில பாத்தீங்கன்னா 0.2 மில்லிகிராம். தக்காளி காளான்ல பாத்தீங்கன்னா 0.5 மில்லிகிராம் கிடைக்குது. சீஸ்ல பாத்தீங்கன்னா 0.3 மில்லிகிராம். கிட்னி பீன்ஸ் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா 0.3 மில்லிகிராம் தான் கிடைக்குது. இப்ப இந்த உணவுலாம் பாத்தீங்கன்னா நம்ம சரியானமா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானதா இல்ல. அளவு தேவை இந்த விட்டமின் அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு 25 முதல் 50 மில்லிகிராம் வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. நம்ம மேல ஒரு 10 உணவுல பார்த்தோம், அதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் இல்ல. இது தினமும் எடுத்துக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தா இருக்குது. அது பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 100 கிராம் இருக்கு. ஒவ்வொரு 100 கிராம்லயும் பாத்தீங்கன்னா என்ன அளவுன்றதை நான் சொன்னேன். அப்ப மொத்தமா 10 உணவுல பாத்தீங்கன்னா 1000 கிராம் 1000 கிராம் வருதுன்னா 1 கிலோ. 1 கிலோல பாத்தீங்கன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா 8.3 மில்லிகிராம் தான் கிடைக்குது. அப்படி நம்ம விட்டமின் B12 வந்துட்டு நமக்கு வந்து எவ்வளவு முக்கியங்கிறது இப்ப சார் சொன்னாரு. அவ்வளவு உணவு வந்து நம்ம டெய்லி எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அது வாய்ப்பு கம்மி தான். அதுல வந்து டெய்லி பிளஸ்ல வந்து 1.9 மில்லிகிராம் இருக்கு. அதுக்கப்புறம் இது விட்டமின் நேச்சுரல் பி வித் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு 1.9 மில்லிகிராம் இருக்கு. நம்ம கிட்ஸ் சுவர்களுக்கும் அதுக்கு நமக்கு தேவையான விட்டமின் அதுல இருக்கு. தேங்க்யூ.